அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இந்த காணொலியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் எனும் விண்ணுலக பயணம் சம்பந்தமான சில தொகுப்புகளை இதில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவில் விண்ணுலகத்துக்கு அழைச்சி சென்று அங்கே இருக்கிற பல காட்சிகளை காட்டி அனுப்பி வைத்தான். அந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பல செய்திகளை சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில செய்தி மட்டும்தான் இதில் நம்ம குறிப்பிட இருக்கிறோம். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மெஹராஜ் என்னும் விண்ணுலக பயணத்தின் போது எனக்கு பல சமுதாயத்தவர்கள் எடுத்து காட்டப்பட்டார்கள். அப்போது இறை தூதர்களில் ஓரிரு இறை தூதர்களோட ஓரிரு மனிதர்கள் மட்டும்தான் அவர்களை பின்பற்றியவர்கள் கூட போகிறாங்க. அதில் வேறு சில நபிமார்களுடைய சமுதாயம் எடுத்து காட்டப்பட்டது. அவங்களோட போனவங்க எவ்வளோன்னு பேருனா வெறும் ஒன்றும் இல்லாத ஒரு 10க்குள்ளே ஒரு 10 நபர்களுக்குள்ளே தான் அவர் அந்த நபிமார்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த நபர்களோட போகிறாங்க சொர்க்கத்துக்கு. அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று எனக்கு எடுத்து காட்டப்பட்டுச்சு. அந்த கூட்டம் என்னுடைய கூட்டமா அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு இல்லை இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்தவர்களும் என்று எனக்கு கூறப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்போது இன்னும் இறை தூதர் தம் ஒருவரும் இல்லாத நிலையில் கடந்து சென்றார். இன்னொரு இறை தூதர் என்ன பண்ணுறாங்கன்னா, தான் கூட யாருமே இல்லை, அவங்க மட்டும்தான் போகிறாங்க. அப்போ அவங்களுடைய பிரச்சாரத்தை யாருமே கேட்கல, அவர் மட்டும்தான் தனியாக போகிறாரு. அப்படி ஒரு நிலை. அதுக்கு பிற்பாடு தான் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காட்டப்படுது. அது என்னுடைய கூட்டமானு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, இது உங்களுடைய கூட்டம் இல்லை, இது மூசா நபியும் அவர்களுடைய சமுதாய மக்களும். அது ஒரு பெரிய கூட்டம் சொர்க்கத்துக்கு போகுது. அதுக்கு அடுத்ததாக வானத்தை நிரப்புற அளவுக்கு அப்போது அடிவானத்தை பாருங்கள் என்று என்னிடம் கூறப்பட்டது. அங்கு அடிவானத்தையே அடைந்திருந்த ஏராளமான மக்கள் திரளை பார்த்தேன். பிறகு என்னிடம் அடிவானங்களில் இங்கும் அங்கும் என்ன பாருங்கள், 2 பக்கமும் பாருங்கள், எப்படியும் திருப்பி பாருங்கள், இப்படியும் திருப்பி பாருங்கன்னு எனக்கு சொல்லப்பட்டது. அப்போது நான் அடிவானங்களை அடைந்திருந்த ஏராளமான மக்கள் திரளை கண்டேன். இது உங்கள் சமுதாயம், விசாரணையின்றி சொர்க்கம் செல்லும் 70,000 பேர் இவர்களில் அடங்குவார் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அந்த விசாரணையின்றி சொர்க்கம் செல்லும் அந்த 70,000 பேர் யார் என்பதை அங்கே கூடியிருந்த தம் தோழர்களுக்கு சொல்லாமலேயே வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போன பிற்பாடு இங்கே மக்களுக்குள்ளார ஏராளமான கருத்து வேறுபாடுகள் நிலவி வருது. பல மாதிரியான காரணங்களை தங்களுக்குள்ளே சொல்லி வாதித்து கொள்கிறார்கள். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காது கேட்டுது. அதை கேட்டுட்டு அவங்க வீட்டிலேருந்து வெளியே வர்றாங்க. விசாரணையின்றி சொர்க்கம் செல்ல உள்ள அவர்கள் யார் என்றால், அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள். சரியா? முதல்ல நீங்கள்லாம் இல்லைப்பா, அதில் ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி அதில் இருக்குது. அந்த கேட்டகரியில் முதலாவது அவங்களுக்கு எந்த ஒரு வியாதியோ எந்த ஒரு பிரச்சனையோ இருந்தாலும் ஓதி பார்த்துருக்க மாட்டாங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க, அல்லாட்ட துவா செஞ்சுருப்பாங்க, அது வேறு விஷயம். என்ன பிரார்த்தனைக்கு ஓதி பார்க்குற ஒரு நிலை ஒன்று இருக்குது பாருங்கள், அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு கொண்டு தான். ஆனாலும் அதை கூட அவங்க என்ன பண்ணல, செய்யலை. அல்லாஹ் விதித்ததை தவிர எங்களுக்கு வேறொன்றும் அணுகாதுங்கிற அடிப்படையில் நல்ல உறுதியான ஈமானோடு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கழித்தவங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு கூட்டம் இந்த 70,000 பேரில். அடுத்து ஓதி பார்க்க மாட்டாங்களா? அடுத்தது பறவைகளை வைத்து சகுனம் பார்க்க மாட்டார்கள். அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பறவைகளை வைத்து சகுனம் பார்க்குறது ஒரு ஜோசியம் பார்க்குற நடைமுறை இருக்குல்ல. இப்போ அந்த மாதிரி பறவைகளை அனுப்பி அதை வைத்து சகுனம் பார்க்குறது என்ன, அது ஒரு நிலை இருந்திருக்கு. என்ன அப்படிப்பட்டவர்கள் அதில் இருக்க மாட்டாங்க. யார் எந்த ஒரு காரணத்திற்காகவும் பறவைகளை வைத்து ஓதி பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த சாராரும் இந்த 70,000 ஓதி அந்த விசாரணை என்று சொர்க்கம் போகிற அந்த 70,000 பேர் இருக்காங்களே,
அவங்களில் அந்த ஓதி பார்த்தவர்களும் பறவையை சகுனம் பார்க்காதவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது நோய்க்காக சூடு போட்டுக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கு, சரியா? அதை கூட அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. யார் இந்த 70,000 பேரில் சொர்க்கத்துக்கு யார் போகிறாங்களோ அந்த 70,000 பேரில் உள்ளவங்க யாருன்னா சொர்க்கத்து அந்த உடல் காய்ச்சலுக்காகவோ வேறு நோய்களுக்காக உடம்புல சூடு போட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களும் அதில் ஒருத்தவங்க அப்படிங்கிற வழிக்கு சொல்கிறாங்க. அப்போ உக்காசா இப்னு மிக்சான் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து கேட்குறாங்க, அவர்களில் நானும் ஒருவனா இறை தூதர் அவர்களே என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமாம் நீனும் தான் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவர் அந்த பழக்கமெல்லாம் இல்லாத இருந்திருக்காரு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நீனும் தான்ட்டாங்க. அப்புறம் இன்னொருவர் எழுந்து நின்று அவர்களில் நானும் ஒருவனா என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விஷயத்தில் உக்காசா உம்மை முந்தி கொண்டு விட்டார் என்று கூறினார்கள். உனக்கு முன்னாடி உக்காசா கேட்டார், அவருக்கு அதில் போயிட்டார், நீங்கள் அதில் இடம் பெறலன்ட்டாங்க. இது சஹீஹுல் புகாரியில் இது அந்த ஹதீஸுடைய சுருக்கம் தான். இந்த இதில் இது பெரிய நீண்ட ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதில் ஒரு சுருக்கத்தை தான் இப்போ இதில் பதிவு செஞ்சுருக்கோம். இது புகாரியில் 5705வது ஹதீஸாக இடம்பெற்றது, சரியா? இப்போ இந்த விஷயங்களில், அதாவது நபிமார்கள் சம்பந்தமான விஷயங்களில் நபிமார்கள் எடுத்து காட்டப்படுது. அந்த நபிமார்கள் தங்களை ஃபாலோ பண்ணவங்களை அழைச்சிக்கிட்டு சொர்க்கத்துக்கு போகிறாங்க எங்கள் மறுமை நாளையில். அப்படி போகும்போது ஒரு சிலர் மட்டும்தான் கூட போகிறவங்க நபிமார்களும் இருக்கிறாங்க. அப்படி போகக்கூடியவர்களோடு ஒரு 1லேருந்து ஒரு 10 நபருக்குள்ளார அவங்கள ஃபாலோ பண்ணவர்கள் கூட போகிறதாகவும் இருக்குது. ஒரு சில நபிமார்கள் போகிறாங்க, கூட ஒருத்தர் கூட இல்லை, அவங்க மட்டும்தான் போகிறாங்க, சரியா? அடுத்ததாக பெரும் கூட்டத்தோடு நுழையக்கூடியவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அடுத்ததாக அதை விட மிக மிக பெரிய கூட்டத்தோடு போகிறது நம்ம உம்மத்தே முகமதியாங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகள். இவங்க ஜாஸ்தி போகிறாங்க. அதில் எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், அந்த 70,000 பேர் அதில் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விசாரணையும் இல்லாமல், மற்றதெல்லாம் விசாரணை முடிஞ்சு போகிறது. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் ஒரு 70,000 பேர் எந்த விசாரணையும் இல்லாமல் திறந்து விட்டு போகப்படுறாங்க. அவங்களில் சொன்ன செய்தி தான் இந்த ஓதி பார்த்துருக்க மாட்டாங்க, பறவை சகுனம் பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த உடம்புக்கு சூடிட்டு கொண்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற செய்தி இடம்பெறுது. இந்த செய்திகளை தெளிவாக புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட செயல்களை நம்மிடம் இடம்பெறாமல் நம்ம பார்த்துக்கணும். நீங்களும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எந்த விசாரணையும் இல்லாமல் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அந்த மார்க்க செய்திகளை, மார்க்கத்தை பின்பற்றுவதில், இஸ்லாத்தை பின்பற்றுவதில், காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் தூங்க போகிற வரலையும் நம்முடைய அனைத்து செயல்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். அதோட மேலதிகமாக இந்த மாதிரியான இந்த செய்திகள் அதில் மேலதிகமாக கூடப்பட்டிருக்கு. இவைகளை விளங்கி நடக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். வாகர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.